அனைவருக்கும் வணக்கம். நம்ம ப்ரீலிம் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியை பார்க்க போகிறோம். இந்த ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சந்திரகுப்தர் அப்படிங்கிறவர் வந்து ரெண்டு இடத்துல வந்து வருவார். ஒன்று மௌரியன் டைனஸ்டியில் வருவார், இன்னொருத்தர் வந்து குப்தா டைனஸ்டியில் வருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது ரொம்ப குழப்பமாக இருக்கிற ஒரு இடம்னா வந்து இந்த இடமா தான் இருக்கும். டிஎன்பிஎஸ்சியில் வந்து பெரும்பாலும் இந்த மௌரிய டைனஸ்டி மௌரிய எம்பையரை பற்றி படிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த குரூப் 4 மாதிரியான இடங்கள்ல வந்து அதிகமாக இதில் கேள்வி இல்லை அப்படிங்கிறதுனால இவங்கெல்லாம் படிக்க மாட்டாங்க. அதிகபட்சமாக அசோகரை பற்றி படிப்பாங்க, ஆனால் மொத்தமாக படிப்பாங்கன்னா டவுட் தான். ஆனால் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சியில் மௌரியன் டைனஸ்டியை பற்றி கேட்குறாங்க. ஸோ அதனால் இந்த மௌரியன் எம்பையர், அதன் பிறகு வந்து குப்தா எம்பையர், இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு இது ரெண்டுத்தையும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் என்ன, அதுதான் வந்து இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த கன்ஃபியூஷனை வந்து தெளிவுபடுத்திக்கிறதுக்காக நம்ம தினமும் படிச்சுட்டே இருக்கிறோம், பல வருஷமாக படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் எக்ஸாம் ஹாலில் போகும்போது சில டவுட் நம்மளுக்கு வரும். அந்த டவுட் தான் வந்து அந்த மார்க்கெட் நம்ம நல்லா படிச்சிருப்போம், ஆனால் இது இதுவா அதுவான்ற சமயத்தில் தான் விட்டுருவோம் இல்லையா? ஸோ அதனால அந்த கன்ஃபியூஷனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த கிளாஸ். ஸோ மௌரியன் எம்பையர் ப்ளஸ் வந்து குப்தா எம்பையர், இது ரெண்டுத்துக்கு என்ன ஒரு வித்தியாசம், முதல்ல அதில் இருக்கக்கூடிய கிங்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றது பார்த்துருவோம். அது வந்து குப்தா எம்பையர் ஒரு தடவை பார்த்துருவோம். அது பிறகு ரெண்டுத்தையும் வந்து கம்பேரிசன் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? இது வந்து இந்த ஒரு கிளாஸ் பார்த்தா வந்து 2 சாப்டர் வந்து முடிச்ச மாதிரியா அப்படின்னு கிடையாது. இது ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இன்கேஸ் நான் படிக்கல அப்படின்னா படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். அதன் பிறகு புத்தகத்தை எடுத்து நீங்கள் படிக்கணும். புத்தகத்தை எடுத்து படித்தா மட்டும்தான் பாஸ் ஆக முடியும், வீடியோ பார்த்தா பாஸ் ஆக முடியாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நாம மௌரியன் எம்பையரை பற்றி பார்த்துருவோம். மௌரியன் எம்பையரில் ஃபர்ஸ்ட் அவன் பார்க்க போகிறது சந்திரகுப்த மௌரியர். இந்த சந்திரகுப்த மௌரியர் இதை பாருங்க, இதில் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். கிபி கிமுன்றது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 முதலாம் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டுன்னு இப்படி போவோம். இதே மாதிரி பேக்வேர்டில் ஒன்று போவோம், 1 2 3. சரி பாருங்க, இதிலிருந்து 3ங்க, அதாவது இந்த நூற்றாண்டு இயேசு பிறந்த காலம் இருக்குது இல்லையா, அதுலேருந்து 3ஆம் நூற்றாண்டு பின்னோக்கி போனோம் அப்படின்னா அது வந்து மௌரியன் எம்பையர். அதுலேருந்து முன்னோக்கி 3ஆவது நூற்றாண்டுக்கு வந்தோம்னா அதுதான் குப்தா எம்பையர். இது நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இது புரிஞ்சிட்டாலே போதும், இதுவா அதுவா அப்படிங்கிற டவுட் வராது. பாருங்க, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் நூற்றாண்டு, கிபி 3ஆம் நூற்றாண்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதே பார்த்தீங்கன்னா இந்த குப்தா எம்பையரும் பார்த்தீங்கன்னா கிபி 3ஆம் நூற்றாண்டுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே பாருங்க, ஆல்ரெடி 3ஆம் நூற்றாண்டு தான், இந்த 320லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிட்டாலே டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம பார்க்க போகிறது முதல்ல சந்திரகுப்த மௌரியர். இவர் தான் வந்து மௌரியன் எம்பையரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். செலூஸ்கஸ் நிக்கோட்டர் அப்படிங்கிறவர் வந்து இவர் டிஃபீட் பண்ணியிருப்பார். அது பிறகு ட்ரீட்டின் மூலமாக, ஒப்பந்தம் மூலமாக வந்து அதை திருமணம் செஞ்சுக்கிறதன் மூலமாக அந்த அரசர்களை வந்து ஒன்றிணைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து செஞ்சுருப்பார். ஸோ இவர் யார் கைட் பண்ணியிருப்பாங்கன்னா சாணக்கியர், கௌட்டில்ய எழுதுன்னு சாணக்கியர் தான் என்ன பண்ணியிருப்பாரு, அதாவது கௌட்டில்யன்னு சொல்லக்கூடிய சாணக்கியர் அர்த்தசாஸ்திரா அப்படின்ற மாதிரி ஒரு நூல் கூட எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ சரியா ஞாபகம் இல்லை. ஸோ சாணக்கியர் தான் இவர் கைட் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி வந்து நீ இதை இந்த அளவுக்கு ட்ரை பண்ணி அந்த அரசு பிடிக்கிறதுக்கு வந்து இவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரு, சாணக்கியர் அப்படிங்கிறவர். ஸோ சந்திரகுப்த மௌரியர் வந்து அரியணை ஏறுவதற்கு யாரு காரணமா இருந்தாரு அப்படின்னா கௌட்டில்யர் அப்படின்னு சொல்லக்கூடிய சாணக்கியர். இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய வேணாம், நம்ம எக்ஸாம்பிள் ஓரியன்டா படிக்கிறதுனால இதை பத்திலாம் நம்ம சொல்லிக்க வேணாம், ரொம்ப அரசியல் காரணங்கள்லாம் நம்ம போக வேணாம். ஏன்னா இதை படிச்சாதான் எக்ஸாம்பிள பாஸ் ஆக முடியும். ஸோ அதனால அப்படி விட்டுருவோம். அடுத்தா வந்து சந்திரகுப்த மௌரியரும் சந்திரகுப்தா வந்து ஒன்று கிடையாது. ஸோ பாருங்க, முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு ட்ராப் எப்படி வைப்பாங்கன்னா நம்ம பார்ப்போம். இதுவும் சந்திரகுப்த மௌரியர், இங்கேயும் சந்திரகுப்த மௌரியர் இருக்காரு. ரெண்டு பேரும் ஒரு எக்ஸாம்பிள வந்து ப்ரிலிம்ஸ் ஒரு கொஸ்டின் வரலாம். சந்திரகுப்த மௌரியர் கிமு கிபி 3ஆம் நூற்றாண்டுல வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல மாற்றி சொல்லிட்டுனா சாரிங்க, இது வந்து கிமுங்க, இது கிமு, இது கிபி. சரிங்களா? மாறி சொல்லிட்டு போதாரு நான். சரிங்க, நீங்க கொஞ்சம் தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ இது வந்து சந்திரகுப்த மௌரியர். அடுத்தா வந்து பிந்துசாரா, இந்த பிசின்னா சொல்லிட்டு இருக்கலாம், இந்த தமிழ்ல சொல்லும்போது டிரான்ஸ்லேட் பண்ணி மாறி சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, இது பிசி, இது ஏடி. சரிங்களா? ஸோ அடுத்தா வந்து பிந்துசாரா. இந்த பிந்துசாரான்றவர் அடுத்தவர் சந்திரகுப்த மௌரியருடைய பையன். இவர் என்ன பண்றாரு, அமித்ரகதா அப்படின்னு வந்து சொல்றாருங்க. அமித்ரகதா என்ன,
ஸ்லேயர் ஆஃப் எனிமீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எதிரிகளை கொண்டு குவிக்கிறவர் அப்படின்றாங்க. இது வந்து கிரீக் மொழியில வந்து சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிரீக் மொழியில வந்து இந்த அமித்ரகதா அப்படின்னா ஸ்லேயர் ஆஃப் எனிமீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இருங்க உங்களுக்கு பார்த்தே நான் சொல்லிடுறேன். ஆமா, கிரீக்கில் தான். கிரேக்க மொழியில இந்த அமித்ரகதா அப்படின்னா ஸ்லேயர் ஆஃப் எனிமீஸ். அதே போல இவர் வந்து இந்த கலிங்க தவிர மற்ற இருக்கக்கூடிய இந்த டெக்கன் பிளான்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், அது பிறகு வந்து இந்த தெலுங்கானா, இந்த பகுதியெல்லாம் அவர் வந்திருப்பாரு. ஆனால் கலிங்கத்தை மட்டும், கலிங்கம்னா நான் ஒரிசாவை மட்டும் விட்டு இருப்பாரு. அதே போல கண்டெம்பரரி ஆஃப் ஆன்டிச்சோஸ் I, அதாவது அவர் எடுத்து போராடி இருப்பாரு. அர்த்தசாஸ்திரா மேலே சொன்ன இல்லைங்களா, கௌட்டில்யர்னு சொல்லியிருப்பான் இல்லையா, கௌட்டில்யர் அர்த்தசாஸ்திராவை எழுதினவர் தான். இவர் சாணக்கியர்னு சொல்லுவாங்க. சாணக்கியர்னா ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர், இவங்களே வந்து எழுதிட்டு ஐயோ சொல்லக்கூடாது. சரி, இப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா பிந்துசாரா வந்து கலிங்க போர் வந்து கொண்டு வந்தாரான்னு கேட்பாங்க. இல்லை, இந்தமாரி ஒன்று வரல. ஏன்னா நமக்கு இவருடைய எம்பையர் ஆனது டெக்கன் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதை சொல்ல முடியாது இல்லையா. அதனால வந்து இதுமாரி ஒரு ட்ராப் ஒன்று வைப்பாங்க. பிந்துசாராவுக்கும் கலிங்க போருக்கும் சம்மந்தம் இருக்கு, அவர் போய் ட்ரை பண்ணாரு, அவரு கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது கிடையாது. அடுத்தது வந்து அசோகர் பற்றி நம்ம நிறைய படிச்சிருப்போம். அசோக மரங்களை நட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். அதே போல கலிங்கத்து பரணியில நாம அசோகரை பத்தி படிச்சிருப்போம். இவரு பிந்துசாரா அவருடைய மகன் தான் வந்து அசோகர். கலிங்க போரானது இவர் தான் வந்து நடந்திருப்பார். அதன் மூலமா தான் நிறைய மக்கள் வந்து இறந்திருப்பாங்க. அதனால அவரு தம்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாருங்க. இந்த தம்மா அப்படிங்கிற பாலிசி என்ன அப்படின்னா, ஸோ இந்த தம்மா அப்படிங்கிறது ஸோ இந்த தம்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ரிலிஜன் கிடையாது. இப்போ வந்து அக்பர் பீரியட்ல வந்து ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க, தீன் இலாஹி அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னன்னா ஒரு ரிலிஜன் மாதிரி, அதாவது எல்லா மதங்களும் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கொண்டு வந்து ஒரு மதமாக வந்து உருவாக்கியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி இந்த தம்மா அப்படிங்கிறது ஒரு ரிலிஜனாக கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இது வந்து ஒரு காந்தியுடைய அகிம்சை மாதிரி ஒரு பாலிசி, நல்லது மட்டும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிசி. ஸோ இந்த பாலிசி தான் தம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா தம்ம கோஷா, பேரி கோஷா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேரி கோஷா அப்படிங்கிற இடத்துல வந்து தம்ம கோஷா வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுதான் வந்து சொல்கிறாங்க, வேறு எதுவும் கிடையாது. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது, இவர் வந்து மேஜர் அண்டு மைனர் ராக்கெட் எடிக்ஸை வந்து கொடுத்துருப்பாருங்க. இந்த மேஜர்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது பார்த்தீங்கன்னா தம்மா பாலிசி வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் வந்து ஒரு 14 வந்து 14 மேஜர் எடிக்ட்ஸ் வந்து இருக்கும். அதாவது கல்லில் செதுக்கி வைப்பாங்க இல்லையா. ஸோ அதான் வந்து சொல்கிறாங்க. அதே போல் மைனர் ராக்கெட்டிக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, அவருடைய பர்சனல் ஃபெய்த், அவர் என்னெல்லாம் நம்புறாரு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ பாருங்க, மேஜர் அண்டு மைனர், இது மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்குது. இதில் வந்து ஒரு 15 கொடுத்துருக்காங்க, இதில் வந்து ஒரு 14 கொடுத்துருக்காங்க. இது வந்து தம்மா பாலிசி, எக்ஸாம்ஸில் கேள்வியாக வரலாம். இந்த மேஜர், இந்த ராக்கெட் எடிக்டில் தம்மா பாலிசி இருக்கும். மைனரில் வந்து அவருடைய பர்சனல் ஃபெய்த் வந்து இருக்கும். சரிங்களா. அதே போல் இந்த புத்திசம் வந்து அவர் ஃபாலோ பண்ணார் இல்லையா. ஸோ புத்திசம் ஃபாலோ பண்ணி அவர் நிறைய பேர் அப்ராடுக்கெல்லாம் வந்து அமைச்சிருப்பார். ஸோ அசோகா டிட் நாட் மேக் புத்திசம் ஸ்டேட் ரிலிஜன். அவர் ஃபாலோ பண்ணார், ஆனால் அவர் நாடு முழுக்க புத்திசம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லலை. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க 2 பேருமே ஜைனிசத்தை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஜைனிசம். இவர் மட்டும்தான் புத்திசம் ஃபாலோ பண்ணியிருப்பார். ஸோ இது நம்ம நல்லா தெரிஞ்சிக்க வேண்டியது. சரிங்களா. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அதே போல் இவர் வந்து சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டார். சான்ஸ்கிரிட்டே இவர் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். பிராகிருத மொழி, பிராமி மொழியை தான் வந்து இவர் யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ பாருங்கள், சான்ஸ்கிரிட்டே வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டார், பிராமி ஸ்கிரிப்ட் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். இதுவும் ப்ரிலிம்ஸில் ட்ராப்பாக வரும், ஞாபகம் வச்சுங்க. அடுத்தா வந்து குப்தா எம்பையர், மௌரியன் எம்பையரை பார்த்துட்டோம். அடுத்தா வந்து குப்தா எம்பையருடைய ஃபர்ஸ்ட் ரூலராக யார் இருப்பார், அவர் தான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரா, ஸ்ரீகுப்தர். இவர் வந்து பெரிய எம்பரராக, பெரிய அரசர், பேரரசெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன ஒரு ஆளாக ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ஸ்ரீகுப்தர் அப்படிங்கிறது ஃபவுண்டர் ஆஃப் எம்பையர் இன் எம்பீரிக்கல் சென்ஸ்.
அதாவது ஒரு மிகப்பெரிய பேரரசா அவர் கட்டமைச்சார்னா கிடையாது. இவரு அந்த கிளானை ஸ்டார்ட் பண்ணார். அடுத்தா வந்து சந்திரகுப்த மௌரியர். இவரு தான் முதல்ல இந்த பேரரசை கட்டமைச்சவர் வந்து சந்திரகுப்த மௌரியர். இவர் வந்து லிச்சாவி பிரின்சஸான குமாரதேவியை வந்து மேரேஜ் பண்ணியிருப்பார். நேபாள் இருந்து தான் வந்து இவர் மேரேஜ் பண்ணியிருப்பாரு. அசியூம்டு டைட்டில் ஆஃப் மகாராஜாதி ராஜா. இவங்களுக்கு எல்லாமே வந்து ராஜாதி ராஜா அப்படின்லாம் பேர் இருக்கும். மகாராஜா, ராஜாதி ராஜா, ஸ்ரீகுப்தர் வச்சிருப்பாரு. அவருடைய மகன் ஒருத்தர் வந்திருப்பாரு, அவரும் அந்த பேர் வந்து வச்சிருப்பாரு. ஆனால் ஒரிஜினலாக இவருக்கு இந்த மகாராஜாதி ராஜா அப்படிங்கிற பேர் வந்து இவரு தான் வந்திருக்கும். இவர் கோல்டு காயினை வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாரு. இவருடைய வேலை என்ன அப்படின்னா அலைன்ஸ் மூலமா மேரேஜ் பண்ணிக்கிறது. உன்னுடைய பொண்ணு கொடுத்து நம்ம 2 பேரும் சொந்தக்காராயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் வந்து இடங்களை வந்து பிடிச்சிருப்பாரு. கான்கஸ்ட் போர் மூலியமாலாம் கிடையாது. அடுத்தா வந்து சமுத்திரகுப்தர். அதன் பிறகு இவர் வந்து நெப்போலியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு V.S. ஸ்மித் வந்து சொல்றாரு. ஏன் நெப்போலியன் ஆஃப் இந்தியான்னு சொல்றாரு? நிறைய இடத்துல வந்து காங்கயர் பண்ணியிருப்பாரு. அதில் வந்து போரிட்டு அதெல்லாம் வந்து காங்கயர் பண்ணதுனால அவருக்கு நெப்போலியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன், சரிங்களா, பிரயாகில் இருக்கும், அந்த உத்தரப்பிரதேசம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து இது இருக்கும். பிரயாக இடத்துல அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். பெர்ஃபார்ம் அஸ்வமேத யஜ்னா, அஸ்வமேத யாகம்னு சொல்லுவாங்க பாருங்க. அதாவது குதிரை வந்து ஒரு யாகம் நடத்தி குதிரையை வந்து ஓட விடுவாங்க. அந்த குதிரை எங்கெல்லாம் ஓடுதோ அதெல்லாம் வந்து மன்னருக்கு தகுந்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இங்கிருந்து இப்போ உதாரணத்துக்கு ராணிப்பேட்டையிலேருந்து ஒரு குதிரையை இவங்க ஓட விடுறாங்க. அது நேராக வேலூர் போகுதுன்னா வேலூர்லாம் வந்து என்னுடைய கட்டுப்பாடு, மீறி அவன் தரல அப்படின்னு அவனுடைய போர் நடத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அதுதான் வந்து அஸ்வமேத யாஜ்னா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஃபாலோடு பாலிசி ஆஃப் கான்குஸ்ட் அண்டு சபார்டினேஷன். அது வந்து கான்குஸ்ட் பண்றது இல்லைன்னா அவரை சொந்தக்காரனா மாத்திக்கிறது. எப்படி சொந்தக்காரனா மாத்துறது? பொண்ணு கொடுக்கணும், இல்லை பொண்ணு எடுக்கணும், இந்த மாதிரி வேலைகள் தான். ரிலிஜியஸ் டாலரன்ஸ் டிஸ்பைட் பீயிங் வைஷ்ணவட்டே. ரிலிஜியஸ் டாலரன்ஸ் இருந்தது, இருந்தாலும் அவர் வைஷ்ணவ மதத்தை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றாங்க. ஸோ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு இது இந்த குப்தா பீரியட்ல தான் வந்து இந்த பிராமினிசம் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கோம். பிராமணர்களுக்கு வந்து அதிகப்படியான நிலங்களை வந்து கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து இங்கே தான் வந்து நடந்திருக்கும். அடுத்தா வந்து சந்திரகுப்த மௌரியர், பார்த்தீங்களா வாயிலே வந்துச்சு பாருங்க சந்திரகுப்த மௌரியர்னு. சந்திரகுப்தா 2 இவர் வந்து விக்ரமாதித்யா அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த விக்ரமாதித்யா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இவரை சொல்றாங்க அப்படின்னா, ஒரே நிமிஷம் இருங்க, ஒரு நல்ல ஒரு கதை ஒன்று பார்த்தேன். விக்ரமாதித்யான்னு ஏன் இவரை சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, சாரி, நேரம் போகுதுல, சரி ஓகே, நான் அப்புறமா தேடி சொல்றேன். அதை நல்ல ஒரு பேருங்க. சாகா, அதாவது சாகான்னு ஒருத்தர் ஒரு கிளான் இருக்கும். அந்த சாகாவை விக்ரமாதித்யான்னு இவருக்கு மட்டும் அந்த பேர் வரல. அதாவது விக்ரமாதித்யா, அதாவது அவங்கள அழிச்சு இவர் வந்து அந்த பட்டத்தை வாங்குறான்ற மாதிரி சாகா அப்படிங்கிற ஒருத்தங்க. அவர் வந்து உஜ்ஜயினி அப்படின்ற ஒரு ரூலர் வந்து வென்றிருக்காரு. அவருக்கு தான் அந்த பேர் இருந்தது. அதை வந்து இவருக்கு திரும்ப கொடுத்துருக்காங்க. இவர் நல்ல ஒரு பராக்கிரமசாலியா இருக்காரு அப்படிங்கிறதுனால இவருக்கு இந்த பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி உஜ்ஜைன் ரூலருக்குமே வந்து விக்ரமாதித்யான்னு அந்த பேர் வந்து இருக்கும். இவர் வந்து வெஸ்டர்ன் சத்ரபாஸ் வந்து வின் பண்ணியிருப்பாரு. இவருடைய அவையில் வந்து நவரத்ன அவை வந்து ஒன்று இருக்கும். சைனீஸ் துறவியான ஃபாகியான் வந்து இவருடைய இடத்துக்கு தான் வந்து வந்திருப்பாரு. கோல்டன் ஏஜ் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அதெல்லாம் வந்து இவர் சொல்லியிருப்பார். அதாவது கலை மற்றும் கலாச்சாரத்தின் பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஃபாகியான் வந்து இவர் இடத்துல தான் வந்திருப்பாரு. மெகஸ்தினிஸ் வந்து இவர் இடத்துக்கு வந்திருக்க பாருங்க. ஸோ மெகஸ்தினிஸ் வந்து இங்கே வந்திருப்பாருங்க. ஸோ அசோகர் பீரியட் தான் வந்து மெகஸ்தினிஸ் வந்து வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அசோகர் பீரியட்ல இல்ல, சந்திரகுப்த மௌரியர் பீரியட்ல வந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து மெகஸ்தினிஸ் வந்து வந்திருப்பாரு, சரிங்களா. இந்த செலுசிஸ் நெக்கோட்டர்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, இந்த செலுசிஸ் நெக்கோட்டர்ல இருந்து இவருடைய அமைச்சர்ல இருந்தவர் தான் வந்து இந்த மெகஸ்தினிஸ் அப்படிங்கிறவரு. அவரு வந்து இங்க வந்திருப்பார். இவருடைய பொண்ணையும் வந்து இவரு கொடுத்து, அதே போல அவரையும் வந்து அந்த மெகஸ்தினிஸ்ன்றது வந்து ஒரு எம்பையருக்கு வந்து அமைச்சிருப்பாரு. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மெகஸ்தினிஸ் அப்படிங்கிறவரு மௌரியர் சந்திரகுப்த மௌரியருடைய அவையில் இருந்தவர். ஃபாகியான் அப்படிங்கிறவரு சந்திரகுப்த 2 உடைய அவையிலே இருந்தவர். நமக்கு தெரிஞ்சுட்டோம், சரிங்களா. அடுத்தா வந்து லாஸ்ட் குப்தா ரூலர்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்க?
குமாரகுப்தர் 1 இவர் வந்து நலந்தா யூனிவர்சிட்டி வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை இவர் தான் வந்து ஃபவுண்டராக இருப்பார். ஸ்கந்தகுப்தர் இவர் வந்து ஹீனர்களோட ஹூனாஸ்ன்னு சொல்கிறாங்க, தமிழில் ஹீனர்கள் இருக்கும். ஹூனாஸோட வந்து போரிடு செஞ்சுருப்பார். இந்த ஹூனாஸ் தான் வந்து இவர் வந்து டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. அவங்க அது பிறகு ஆட்சியில் வந்திருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஏஜ் அப்படின்ற மாதிரி ஒரு ஏஜ் சொல்லுவாங்க. இது எப்பெல்லாம் இந்த குப்தா எம்பையர் பற்றி நான் படிக்கிறேனோ அப்போல்லாம் இந்த வார்த்தை எனக்கு வந்து துருத்திட்டே இருக்கும். அந்த கலகலப்பில் ஒரு காமெடி ஒன்று இருக்கும். அதாவது இது வந்து புலி, இந்த புலியை வந்து நாங்கள் முறத்தாலே அடித்து அனுப்புனாங்க அப்படின்ற மாதிரி சந்தானம் ஒரு காமெடி ஒன்று சொல்லுவார். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்பினாதான் சோறு அப்படின்ட்டுருவாங்க. அதனால இவர் வந்து நம்பிடுவார். ஸோ அதே போல் இது கோல்டன் ஏஜ் அப்படின்னு நீங்கள் நம்பினா மட்டும்தான் உங்களுக்கு வேலை. ஏன்னா வந்து இதில் இல்லை கோல்டன் ஏஜ்னு கேள்வி கேட்டாங்கன்னா கோல்டன் ஏஜ் இது கிடையாது அப்படின்னு நீங்கள் வேறு ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபெயில் போட்டுருவாங்க. அதனால் மார்க் கிடைக்காது. அதனால் நீங்கள் கோல்டன் ஏஜ் நம்புங்க. ஸோ அது ஏன் வந்து கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு இதுவாக இருக்குன்னா, இந்த இடத்துல இருந்து தான் வந்து இந்த பிராமினிசம் அப்படிங்கிறது வளர ஆரம்பிச்சிருக்கோம். நிலங்களை எல்லாம் வந்து தனியார் மயப்படுத்துறது, அது வரைக்கும் ஸ்டேட்டோட கண்ட்ரோல் இருந்ததை தனியார் மயப்படுத்தி ப்ரைவேட்டை வந்து இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சது இந்த பீரியடு தான் இருக்கும். அதே போல் சதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சதினா என்ன? இந்த கணவன் இறந்தது பிறகு பெண்களை தூக்கி நெருப்பில் போடக்கூடிய அந்த வழக்கம் வந்து இந்த பீரியடில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். அது வரைக்கும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ளைன் ஆனது வந்து இந்த பீரியட்லேருந்து தான். ஆனால் இந்த பீரியடு வந்து கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு கோல்டு அப்படின்னு தெரியாது, சொன்னதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாருக்கு இது கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குப்தா எம்பையர் வந்து சொல்லுவாங்க. சரி, ஓகே, அவங்க சொல்லணும், போட்டோம், என்ன பண்ணுறது. ஸோ இப்போது இந்த கிங்ஸ் சொன்னோம் இல்லையா, மௌரியன் கிங்ஸுக்கும் குப்தா கிங்ஸுக்கும் இடையில கூடிய அந்த கம்பேரிசன் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். இது யார் ஃபவுண்டர் யார் பாப்பா? மௌரியன் எம்பையரை ஃபவுண்ட் பண்ணது சந்திரகுப்த மௌரிய. இந்த குப்தா எம்பையரை ஃபவுண்ட் பண்ணது ஸ்ரீகுப்தர். ஆனால் அதை பெரிய லெவலில் கொண்டு போனது சந்திரகுப்த மௌரிய. கிரேட்டஸ்ட் ரூலராக யாரை சொல்கிறாங்க? அசோகர் சொல்லுவாங்க மௌரியனில். இதை குப்தா எம்பையரில் பார்க்கும்போது சமுத்திரகுப்தரை வந்து சொல்லுவாங்க. இதுலேயும் சொல்லும்போது சமுத்திரகுப்தர் 2 வந்து ரொம்ப பெரிய ஆள் தான். ஆனால் அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணதுனால இவர் சொல்கிறாங்க சந்திரகுப்தர் 2 வந்து சமுத்திரகுப்தர் 2 வந்து அவரும் பெரிய ஆள் தான், சந்திரகுப்தரும் பெரிய ஆள் தான். ஸோ இருந்தாலும் வந்து இவர் சொல்கிறாங்க, அதை வச்சுக்குவோம். ஃபேமஸான டைட்டில் அப்படின்னு பார்க்கும்போது தேவனம் பிரியா அப்படின்னு சொல்லுவாங்க. யார? தேவனம் பிரியா. மகாராஜாதி ராஜா தேவனம் பிரியான்னு இந்த மௌரியன் அசோகர் பீரியடில் இருக்க இந்த மௌரியன் பீரியடில் இருக்கக்கூடியவங்களும் சொல்லுவாங்க. மகாராஜாதி ராஜான்றது குப்த பீரியடில் வந்து சொல்லுவாங்க. ஃபாரின் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லும்போது செலுக்கஸ் அப்படின்றது அவருடைய பொண்ணு தான் அவர் கட்டினாங்க, சந்திரகுப்த மௌரியர். அதே போல் ஃபாகியா, அதே போல் மெகஸ்தினிஸும் வந்து சொல்லலாம். மேஜர் வார் அப்படின்னு பார்க்கும்போது கலிங்கப்போர். இங்கே வந்து வெஸ்டர்ன் சத்ரபிரதாஸ் அவங்கள வந்து இவங்க போராடி இருப்பாங்க. ரிலீஜியஸ் பாலிசின்னு பார்க்கும்போது தம்மா பாலிசியை ஃபாலோ பண்ணாங்க. பிராமினிசம் ரிவைவல், பிராமினிசம் வந்து திரும்ப ரிவைவ் ஆக ஆரம்பிச்சது இந்த பீரியடில் தான். அடுத்தா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த சிந்து சமவெளி காலகட்டங்களில் வந்து இந்த பிராமினிசம் அப்படின்னு இருக்காது. அது பிறகு வேதிக் காலகட்டம் வரும். ஆர்லி வேதிக்கில் வந்து அது நல்ல விஷயமா தான் இருக்கும். அது அப்படியே ரொம்ப தவறாக போயிட்டு அப்புறம் வந்து போஸ்ட் வேதிக் பீரியடில் தான் வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. பலி கொடுத்தே ஆகணும், பெண்கள் எல்லாம் வந்து ஒடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அதிலிருந்து அதே போல் வைசியர்கள் இருப்பாங்கள்ல, வைஷ்ணவஸ்லாம் வந்து அவங்க மாடுகள் எல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்கள வழிபடுவாங்க. அதெல்லாம் வந்து பலிக்கு கொடுக்கறதுனால அவங்களும் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதிலிருந்து நம்ம தப்பிக்கணுன்றதுனா எல்லாரும் தான் வந்து இந்த ஜைனிசத்துக்கும் புத்திஸுக்கும் வந்து கன்வெர்ட் ஆகுவாங்க. ஸோ அதிலிருந்து கன்வெர்ட் ஆனதுலேருந்து குப்தா பீரியட் தான் வந்து அதை ரிவைவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். ஸோ ரிவைவ் பண்ணதுனால தான் அந்த பீரியடை வந்து கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து திரும்ப பிராமணிசத்தை வந்து கொண்டு வந்ததுனால அதை வந்து கோல்டன் ஏஜ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, புரிஞ்சிருக்குமா? அடுத்தா வந்து ஒரு குயிக் கம்பேரிசன் ரெண்டுத்துமே. இப்போ நம்ம வந்து கிங்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ அந்த ஆட்சி காலம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம ஒரு குயிக் கம்பேரிசன் பார்த்துருவோம். சரிங்களா, மௌரியன் எம்பையர், குப்தா எம்பையர். பீரியட் அப்படின்னு பார்க்க முன்னாடியே பார்த்தது தான் கிமு நான் இப்போ கரெக்டாக சொல்லிட்டேன். கிமுவில் வந்து 300லேருந்து 180 வரைக்கும். அதே போல் குப்தா எம்பையர் அப்படிங்கிறது 300லேருந்து 500 வரைக்கும். இதன் பிறகு பல்லவாஸ் வருவாங்க, அது பிறகு சோலாஸ் வருவாங்க, அது பிறகு வந்து விஜயநகர பேரரசு வரும். இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த பீரியட் வந்து ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஹைலி சென்ட்ரலைஸ்டு, அதாவது மன்னர் தான் எல்லாமே. ஆனால் இங்கே டீசென்ட்ரலைஸ்ட், அதாவது நிலப்பிரபுத்துவம்.
நீ கிராமத்தை நீயே வந்து ஆட்சி செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடியது. கேபிட்டலாக வந்து பாடலிபுத்ரா தான் இருந்தது, இதுக்கும் பாடலிபுத்ரா தான். கீ டெக்ஸ்டாக என்ன பார்க்கும்போது அந்த எதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அர்த்தசாஸ்திராலேருந்து. இவங்க நாங்கள் அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன்லேருந்து எழுத்துக்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபாரின் அக்கௌண்ட் வெளிநாட்டு தூதர் யாருன்னு பார்க்கும்போது, வெளிநாட்டு தூதர் இல்லை, வெளிநாட்டிலேருந்து வந்தவர் யாருன்னு பார்க்கும்போது மெகஸ்திரிஸ். இங்கே வந்து ஃபாகியான். லேண்டு கிராண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது யாருக்கெல்லாம் இலவசமாக நிலத்தை கொடுப்பாங்க, ரொம்ப ரேராக கொடுப்பாங்க, ஆனால் வாரி வாரி வழங்குவாங்க. ஆர்மின்னு பார்க்கும்போது லார்ஜ் ஸ்டாண்டிங் ஆர்மி, அதாவது காலாட்படை. ஸ்மாலராக இருக்கும். ஸ்டூடல், அதான் சொல்கிறேன் நிலப்பிரபுத்துவம், நீங்கள் மட்டுமே அங்கங்கே நிலப்பிரபுத்துவம் ஆரம்பித்து நீயே ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி. டாக்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்டாக இருக்கும், கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோல் இருக்கும், ரிலாக்ஸ்டாக இருக்கும், யாரும் வந்து டேக்ஸ்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி. அதாவது நீங்களே வருவாய், ஏன்னா ஃபியூடலைஸ் மெக்கானிசம் இல்லையா, அதனால். எக்கனாமி அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டேட்டுடைய கண்ட்ரோல் இருந்தது. லேண்ட் கிராண்ட் பேஸ்ட், அதாவது எல்லாருக்கும் லேண்ட் வந்து இலவசம் கொடுத்துட்டு நீங்களே வசூலிச்சுங்க அப்படிங்கிறது. ரிலீஜன் அப்படின்னு பார்க்கும்போது அசோகர் மட்டும்தான் புத்திசம் வந்து ஃபாலோ பண்ணார். ஸோ இந்த பீரியட் வந்து பிராமணிசம் வந்து ரிவைவல் ஆற ஆரம்பிச்சிது. ஆர்ட்னு பார்க்கும்போது பில்லர்ஸ், ஸ்தூப்பா இதெல்லாம் வந்து இங்கே ஃபேமஸாக இருந்தது. டெம்பிள்ஸ், பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே வர ஆரம்பிச்சிது. லாங்குவேஜ் வந்து பிராகிருத லாங்குவேஜை ஃபாலோ பண்ணாங்க, சான்ஸ்கிரிட்டை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த பிராகிருத லாங்குவேஜ், பாலி லாங்குவேஜ், பிராமி லாங்குவேஜ் எல்லாம் ஏன் அவர் ஃபாலோ பண்ணார் அசோகர்ல அப்படின்னு பார்க்கும்போது அது மக்களின் மொழியாக இருந்தது. நம்ம வந்து இந்த தம்மா பாலிசியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அதே போல் ஒரு யூனிட்டியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால அசோகர் என்ன பண்ணுவார், மக்களுடைய மொழியில் வந்து கொண்டு போய் சேர்ப்பார். ஆனால் குப்தா எம்பையரில் அதெல்லாம் கிடையாது. நான் ஒரு மொழியை சொல்லுவேன், அந்த மொழி நீங்கள் படிச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ காயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பஞ்ச் மார்க்டாக இருக்கும், அதில் மயில் சின்னம் அதெல்லாம் வந்து பஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. கோல்டு காயின்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. எஸ்பினேஜ் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்டென்சிவாக இருக்கும், அதே போல் லிமிட்டடாக இருக்கும். நேச்சர் ஆஃப் ரூல் அப்படின்னு பார்க்கும்போது அத்தாரிட்டேரியனாக இருக்கும். ஃபியூடல் பியூரோக்ரிட், அந்த பியூரோக்ரிட் அப்படிங்கிறது இங்கே தான் வர ஆரம்பிச்சதுங்க. அதாவது பியூரோக்ரிட்னா என்ன, இந்த அதிகாரின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த அதிகாரிகள் வந்தது வந்து இந்த பகுதியில் தான் வந்து வந்திருக்கோம். இப்போ நம்ம பார்க்குற மாதிரி ஐஏஎஸ் அதிகாரிகள், ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த இடங்களில் தான் வந்து வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டோமா. ஸோ இதில் இன்னொரு விஷயம், இந்த எஸ்பினோஜ்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து ஸ்பை சிஸ்டம். இந்த ஸ்பை எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப தீவிரமாக இருந்தது. உளவாளிகள் ஜேம்ஸ் பாண்டெல்லாம் இங்கே வந்து இந்த மௌரியன் பீரியடில் அதிகமாக இருந்தாங்க. ஆனால் குப்தா பீரியடில் ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்தது. சரிங்களா? ஆனால் என் வாய் சும்மா இருக்காது, எதனா ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் விட்டுருங்க, நான் சொல்ல விஷயங்களெல்லாம் விட்டுருங்க. எக்ஸாம்ஸுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கங்க. சரிங்களா? ஸோ இந்த கிளாஸில் மௌரியன் எம்பையர் அண்ட் குப்தா எம்பையர் இது ரெண்டு கடையில் கூடிய அந்த வித்தியாசம் என்ன, எப்படி நமக்கு எக்ஸாம்பிளில் வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் வந்து நம்ம இருப்போம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படி நம்புகிறேன். இது மட்டும் போதாது, புத்தகத்தை எடுத்து படிங்க. அப்போ தான் இன்னும் நிறைய விஷயங்கள், ஏன்னா நான் நிறைய கொஞ்சமான விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன், இதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்லேவ் சிஸ்டம் வந்து இருந்ததா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வரும். ஸோ அது இருந்ததான்னு படிங்க. இன்னும் எக்கனாமி எப்படிலாம் இருந்ததுன்னு படிங்க. அதே போல் இந்த கிங்ஸுடைய அந்த வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறத படிங்க. சரிங்களா? கலையத்தில் வந்து யாரெல்லாம் வந்து இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் யாரெல்லாம் இன்னும் முக்கியத்துவத்தோடு இருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் படிங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரிங்களா? இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் சந்திப்போம். நன்றி.